வணக்கங்க. உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு. இந்த போல் வடை மாதிரியும் தட்டிக்கலாம், உருண்டை மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பருப்பு ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் கடலை பருப்பு, தேவையான அளவுக்கு பட்டாணி பருப்பு சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். காஞ்ச மிளகாவும் அதிலே சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா மையும். இப்போது 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு, அது கூட 1 ஸ்பூனு சின்ன ஜீரகம் போட்டு, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டு, இந்த பருப்பையும் அதில் ஊற வச்ச பருப்பையும் போட்டு மசால் வடைக்கு தட்டுறாப்புல கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்ச பிற்பாடு தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கீறி வச்சு அதை போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதையும் போட்டுக்கணும். இது மாதிரி போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை, சும்மா கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா உப்பாக கையால் பிசைஞ்சு விட்டு சால்ட்டு போட்டுக்கணும். நல்லா உப்பு கலக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டையாகவும் வடை போலவும் தட்டிக்கணும். இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். அதுங்காட்டி நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுப்போம். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். அது ஒரு பத்தை தேங்காயும் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மழை அரைச்சிருவோம். அரைச்சதை இப்போ நம்ம புளி கரைச்சி வச்ச தண்ணியில் இந்த தேங்காயும் இதுவும் அரைச்சதை ஊற்றிடுவோம். தேவையான குழம்பு மிளகா பொடியை அதில் போட்டுருவோம். இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்குவோம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு வெந்தயமும் சேர்த்து போட்டுடணும். அது பொரிஞ்சு வந்த பிற்பாடு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கடுத்து தக்காளி போட்டு வதக்கிடணும். இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசலை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிற்பாடு இதுக்கு தேவையான கல் உப்பும் இதில் போட்டுடணும். இது குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம அந்த உருண்டை வெந்துருச்சுன்னு பார்த்துலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இந்த உருண்டையை எடுத்து குழம்புல சேர்த்துடணுங்க. எல்லா உருண்டையுமே சேர்த்துடணும். அந்த வடை போல் எடுத்ததையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். நல்லா சேர்த்து நல்லா மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. கொதிக்கட்டும். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உருண்டை குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.